வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், ஷியராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போது மண்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி போத் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான மண்டேக்கான ஃபுல் கிளியர் ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸ் இருக்கு இல்லையா, செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணணும். ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் நீ டவுட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை, பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நமக்கு இங்கே ஒரு நம்ம லைனில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இங்கே பாருங்கள், மார்க்கெட் ரிவர்சலில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவை நம்ம வந்து பையிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் 26077. ஸோ இங்கே உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நமக்கு டவுன்வர்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா புட் ப்ரைஸில் நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணியிருந்தீங்கனாலே போதும். பாருங்கள், சூப்பரான ஒரு டவுன்வர்ட் மூவ் தான் இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட். ஸோ இங்கே வந்து நீங்கள் மேக்ஸிமம் டார்கெட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த கேண்டிலோட லோ வேல்யூ வரைக்குமே உங்களுக்கு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங் தான். 25939 வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம் நம்மளோட சிங்கிள் ட்ரேடில் நான் சொல்கிறேன். ஸோ சிங்கிள் ட்ரேடில் ஒரு 138 பாயிண்ட் வந்துட்டு ஒரு 138 பாயிண்ட் ஒரே ட்ரேடு தான். ஸோ சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் ஒரு 138 பாயிண்ட் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நிஃப்டி 50க்கான மண்டே ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி இங்கே நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லைனவே நீங்கள் கன்ஃபர்மேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் லைனவே நீங்கள் டார்கெட் லைனாக செட் பண்ணியிருந்தாலும் இங்கேயும் உங்கள் டார்கெட் அச்சீவ்டு தான். அட் த சேம் டைம் செகண்ட் லைன் நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் இங்கேயும் உங்கள் டார்கெட் அச்சீவ் தான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளோட செட்டப் லைன் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ சிங்கிள் ட்ரேடு தான் ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நிஃப்டி 50யோட இன்றைக்கான ஸ்டேட்டஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா. ஸோ இது நமக்கு ஃபஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி நான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு நிஃப்டி 50ல் ஒரு ட்ரேட் தான் நம்ம அட்டன் பண்ணோம். ஸோ சிங்கிள் ட்ரேட்லேயே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்னால நான் நெக்ஸ்ட் அட்டன் பண்ணலை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு குட்டி கன்ஃபர்மேஷன் உண்டு இல்லையா. நமக்கு இதோட நீங்கள் லோ மேக்ஸிமம் அச்சீவ் பண்ணியிருந்தாலும் நெக்ஸ்ட் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு, அட் த சேம் டைம் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. பட் இது ரெண்டுமே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் மினிமமான ஒரு மூவ் தான். ஆக்சுவலி நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேயே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட். ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் மூவ் நான் போயிருந்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி கன்ஃபர்மேஷன் உண்டு, இங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. ஓகே. ஸோ நிஃப்டி 50க்கான மண்டே ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 138 பாயிண்ட் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்ம வந்து எக்ஸிட் ஆயாச்சு. இதான் நிஃப்டி 50க்கான மண்டேக்கான ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னென்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போது டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அப் ட்ரெண்ட்ஸில் மார்க்கெட் மூவ் இருந்தது அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் 25984, தென் 26041, 26128, then 26177, 26253, 26319. ஸோ இதாங்க நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50 மூவிங் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது மூவ்மெண்ட் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் தான் இது. இஃப் சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் நம்ம வரி பண்ணணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. ஸோ அதுக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம போத் டார்கெட்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் மார்க்கெட் மூவ் போயிட்டுருக்கு. நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸுமே அப்படி தான் இருக்குது. ஸோ எவ்ரிடே அனாலிசிஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஷியராக கிளாரிஃபை ஆகும். வாங்க இப்போ டவுன் ட்ரெண்ட்ஸில் நாளைக்கு மார்க்கெட் மூவ் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 25916, then 25833, 25726, then 25636,
then 25517, finally 25412. ஸோ இதாங்க நம்ம நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் பார்த்தாச்சு. இதுதான் நம்ம நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான மண்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ், தென் டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸ் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் சேம் தான் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம், எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம லைனில் இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, இங்கேயும் நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சது இல்லையா? ஸோ இங்கே நம்ம இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 58951 நீங்கள் வந்து உங்கள் பையிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே நமக்கு அப்வர்ட்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நமக்கு பாருங்களேன் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் இல்லை. ஸோ அதனால நமக்கு இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எப்போ எந்த ட்ரேட்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் டார்கெட் ப்ரைஸும் சரி ஸ்டாப் லாஸ் வேல்யூவும் சரி டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும், என்ட்ரி ஆகணும். அதுதான் பெஸ்ட்டு மூவாக இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ இங்கே நீங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட லோ வேல்யூவை நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட். ஸோ இங்கே ஒரு 35 பாயிண்ட்ஸ், ஆக்சுவலி 58916 வரைக்கும் ஒரு 35 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு அகைன் நமக்கு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 58873 நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருக்கணும், ரைட்? ஸோ பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் ஒரு மினிமமான இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு 58 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, நம்ம பை பண்ணியிருப்போம். ஸோ இங்கே இதோட லோ வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு 58815 வரைக்கும் ஒரு 58 பாயிண்ட் ஒரு மினிமம் ப்ராஃபிட் ஒன்று நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு 35 ஸ்டாப் லாஸ் ஹிட், பட் இங்கே 58 வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங். நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷன், இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ப்ராப்பரான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லை, ப்ராப்பரான மொமெண்டமும் இல்லை மார்க்கெட்டில் இல்லையா? ஸோ அகைன் லாஸ்ட் டைமில் வந்துட்டு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, டவுன்வர்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன். போத் நமக்கு ஆக்சுவலி இதுவுமே என்னென்னா நமக்கு கொஞ்சம் லாஸ்ட்டாக நமக்கு 230 அபோவ் தான் நமக்கு இந்த கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இங்கேயுமே நம்ம ஒன்லி இன்றைக்கி ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிலேயுமே நம்ம ஒன்லி 2 ட்ரேட்ஸ் தான் இன்றைக்கி அட்டன் பண்ணதில் ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து 35 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட், தென் செகண்ட் ட்ரேட் வந்து 58 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட பேங்க் நிஃப்டியோட இன்றைக்கி ஸ்டேட்டஸ் மண்டேக்கான ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா 23 ப்ராஃபிட் புக்கிங்கோட நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு இல்லையா? போத் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 சேர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் 161 பாயிண்ட், அங்கே ஆல்ரெடி 138 ப்ளஸ் இங்கே 23, ஸோ 161 பாயிண்ட் வந்து சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கி மண்டேக்கான ஃபுல் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஷியோராக வந்து மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மூமெண்ட்டுமே மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு நம்ம செட்டப்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸில் நாளைக்கு மார்க்கெட் மூவ் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 59092, 592 40, 594 85, 596 77, 598 29, 599 56. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. அப் ட்ரெண்ட்ஸில் மார்க்கெட் மூவ் இருந்தது அப்படின்னா, இஃப் சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 588 89, then 587 37, 586 16, then 584 71, then 583 20, then 58 124. ஸோ இதான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ். ஸோ போத் பார்த்தாச்சு இல்லையா? நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கான போத் அனாலிசிஸும் நம்ம பார்த்தாச்சு, டார்கெட்ஸும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஷியோராக வந்துட்டு
நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். தென் ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்களோட ட்ரேட்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஷூராக மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மூவும் இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.